ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இறால் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி லீஃப், சோம்பு இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது வதங்கினோடனே நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் இது கூட நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்குள்ளே இது கூட புதினா ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அடுத்தது தக்காளி தாங்க. தக்காளி நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இது கூட சேர்த்து நான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணோன்னே லிக்யூடாக இருக்கும். அந்த லிக்யூட் நல்லா உங்களுக்கு வதங்கி சுண்டி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள், கிரேவிக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு அதோடய போட்டு ஒரு கிண்டிக்குங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச இறாலை இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி இறாலாக இருந்ததுங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. பொடிசாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. அதையும் இது கூடவே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 2 or 3 minutes நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கக்குள்ளே அதிலேருந்தே தண்ணி உங்களுக்கு வரும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அதிலே கொஞ்சம் பாயில் ஆகிடும். இதுக்கப்புறம் இதுக்கு மசாலா தாங்க நான் ரெடி பண்ணுறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவு இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்து பண்ணிக்கிறேன். ஜீரகம் நான்வெஜ்ஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்போ டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்துலேயுமே ஜீரகம் கொஞ்சம் நான் சேர்த்துக்குவேன். இதையும் போட்டு ஒரு 5 minutes நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நமக்கு இறால் வந்து ஒரு 3/4 பங்கு வெந்துடும். நல்லா வதக்கி விட்டு தண்ணி சுண்டணும். லைட்டாக தண்ணி வந்து சுண்டட்டும். சுண்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரு கழுவி தான் ஊற்றுறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 minutes மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆகிடுங்க. சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.